வணக்கம். இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான விளக்க தொகுப்புல நாம எல்லாரும் கொண்டாடுற உலகத்துக்கே வெளிச்சமா இருந்த அன்னை தெரசாவோட வாழ்க்கையில யாருக்கும் அதிகமா தெரியாத ரொம்பவே இருட்டான ஒரு பக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் வாழ்க்கை வரலாறு இல்லைங்க. கடுமையான ஆன்மீக போராட்டங்களுக்கு நடுவுல கடவுளையும் இயேசுவோட அன்பையும் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ரொம்ப ஆழமான ஆச்சரியமான ஒரு பயணம். வாங்க உள்ள போகலாம். கடவுள் மேல இவ்ளோ ஆழமான இயக்கம், ஆனா உள்ளுக்குள்ள வெறுமை, நம்பிக்கை இல்ல, அன்பு இல்ல. இத கேட்டதும் நீங்க கொஞ்சம் ஷாக் ஆகலாம். உலகத்துக்கே அன்ப போதிச்ச ஒருத்தர் தன் சொந்த டைரியில இப்படி எழுதியிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? சத்தியமா இதுதான் உண்மை. தனக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு இருட்டையும் வெற்றிடத்தையும் சுமந்துக்கிட்டு தான் அவங்க அந்த உலகத்தையே நேசிச்சாங்க. இது உண்மையில நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்கிற ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? சரி, ஆரம்பத்திலிருந்து வருவோம். அவங்களோட ஆரம்ப காலம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. 1910ல மாசிடோனியாவுல ஆக்னஸ் போஜாக் ஷிவா பிறந்து தன்னோட 18 வயசுலயே சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டோ சபையில இணைஞ்சாங்க. அப்புறம் 1937ல அன்னை மேரி தெரசாவா மாறினாங்க. இந்தியால ஒரு டீச்சரா ரொம்ப அமைதியா வேலை பார்த்துட்டு இருந்தப்போதான் 1946ல அவங்க வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போட்ட அந்த அழைப்புக்குள் ஒரு அழைப்பு அவங்களுக்கு வந்துச்சு. அந்த அழைப்பு சும்மா வந்துடலங்க. அதுக்கு ஒரு முக்கியமான பின்னணி இருக்கு. 1943ல வங்காளத்துல ஏற்பட்ட அந்த கொடூரமான பஞ்சம் கொல்கத்தா நகரத்தையே ஒரு பிணக்காடா மாத்திருச்சு. சாப்பாடு இல்லாம நோயால தெருக்கல்ல மக்கள் செத்து விழுந்த அந்த அவலம் கான்வென்ட்டோட பாதுகாப்பான சுவர்களுக்குள்ள இருந்த அன்னை தெரசாவை ரொம்பவே உலுக்கி எடுத்துச்சு. அந்த மக்களோட அந்த தாங்க முடியாத துயரம் தான் அவங்கள நேரடியா களத்துல இறங்க வச்சது. 1946ல டார்ஜிலிங் நோக்கி ஒரு ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருந்தப்போதான் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நேரடியான ஒரு அழைப்பா அவங்க ரொம்ப ஆழமா உணர்ந்தாங்க. கான்வென்ட்டை விட்டு உடனே வெளியேறி ஏழைகளோட ஏழையாக வாழ்ந்து அவங்களுக்கு உதவ வேண்டும். இதை செய்ய தவறுனா அது என் நம்பிக்கையை நானே உடைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு அவங்க உறுதியா நம்பினாங்க. ஏழைகளுக்காக தன் வாழ்க்கையை முழுசா இயேசுவிடம் ஒப்படைத்த ஒரு முக்கியமான தருணம் இது. இப்போ உலகமெல்லாம் பரவிருக்கிற மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டி, அந்த அமைப்பு எப்படி உருவாச்சு தெரியுமா? ஆரம்பத்துல அவங்க கிட்ட எந்த நிதி உதவியும் இல்ல, பெரிய நன்கொடையாளர்கள் யாருமே கிடையாது. சாப்பாட்டுக்கும் மருந்துக்கும் தெரு தெருவா போய் பிச்சை எடுத்தாங்க. வறுமை, கற்பு, கீழ்ப்படிதல், இந்த மூணையும் குறிக்கிற மாதிரி 3 நீல நிற கோடுகள் போட்ட ஒரு சாதாரண வெள்ளைப்புடவைய கட்டிக்கிட்டு இயேசு மேல இருந்த முழுமையான நம்பிக்கையை மட்டுமே முதலீடா வச்சு தன்னோட சேவைய தொடங்குனாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, ஏழைகளுக்கு சேவை செய்யறத அவங்க வெறும் ஒரு சமூக சேவையா மட்டும் பார்க்கல. பசியோடும் வீடில்லாமலும் தவிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறதா அவங்க முழுமையா நம்பினாங்க. 1979ல அவங்க நோபல் பரிசு வாங்கினப்போ கூட, இந்த சிறியவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிற இயேசுவின் வார்த்தைகள் தான் அவங்களோட சேவையின் அடித்தளமே அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இதுல ஐ தர்ஸ்ட், அதாவது எனக்கு தாகமா இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடி ரொம்பவே ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. இயேசு சிலுவையில சொன்ன இந்த வார்த்தைய ஏழைகளோட அன்பிற்காகவும் அவங்களோட ஆன்மாக்களுக்காகவும் அவர் படுற எல்லையற்ற ஏக்கமா தெரசா பார்த்தாங்க. புகழ்பெற்ற அவங்களோட வாரணாசி கடிதத்துல இத பத்தி ரொம்ப உருக்கமாவே பதிவு செஞ்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட வாழ்நாள் முழுக்க இயங்க வச்ச ஒரு தத்துவம்னு சொல்லலாம். ஆனா இங்க தான் நாம ஒரு பெரிய விஷயத்தை கவனிக்கணும். வெளியுலகத்துக்கு அவங்க செஞ்ச அந்த மாபெரும் சாதனைகளுக்கும் உள்ளுக்குள்ள அவங்க அனுபவிச்ச இருட்டான மனநிலைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருந்துச்சு. உலகத்துக்கே அன்பை பகிர்ந்த அந்த புன்னகைக்கு பின்னாடி கடவுளின் இருப்பையே உணர முடியாத ஒரு பயங்கரமான வெற்றிடம் இருந்துச்சு. உண்மை என்னன்னா, அவங்க ஆன்மா ஒரு கடுமையான தனிமையோடும் தேடலோடும் உள்ளுக்குள்ள போராடிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க இறந்த பிறகு வெளியாச்சு பாருங்க சில தனிப்பட்ட கடிதங்கள். அதுதான் அவங்களோட வலிய உலகத்துக்கு அப்படியே அப்பட்டமா காட்டுச்சு. என் ஆன்மாவில் இவ்ளோ ஆழமான முரண்பாடுகள் உள்ளன, ஒரு தொடர்ச்சியான துன்பம், ஆனாலும் கடவுளால் விரும்பப்படாதது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இததான் கிறிஸ்தவ ஆன்மீகத்துல டார்க் நைட் ஆஃப் த சோல், அதாவது ஆன்மாவின் இருண்ட இரவு அப்படின்னு சொல்வாங்க. கடவுளை ஆழமா தேடியும் அவரை உணர முடியாத கொடூரமான தவிப்பு இது. அவங்களோட வலி எவ்வளோ ஆழமானதுன்னு இந்த வரிகளை கேட்டா புரியும். சொர்க்கம் எனக்கு எந்த அர்த்தத்தையும் தரவில்லை, ஆனாலும் கடவுளுக்காக இந்த சித்திரவதை செய்யும் ஏக்கம், கடவுளுக்கு முன்பாக நான் ஒரு யாருமற்றவளாக இருப்பதில் முழு மகிழ்ச்சியை அடைகிறேன் அப்படின்னு எழுதுனாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொல்கத்தாவின் சேரிகள்ல எந்த ஒரு தெய்வீக ஆறுதலும் இல்லாம கடவுளே தங்களை கைவிட்டதா உணர்ந்த நிலையிலும் அவங்க பின்வாங்கவே இல்ல, சேவையை நிறுத்தவே இல்ல. இங்கதான் நாம எல்லாரும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்துக்கிறோம். விசுவாசம் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஃபீலிங் கிடையாதுங்க, அது ஒரு ஆழமான தேர்வு. கடவுளோட இருப்ப அவங்க துளியும் உணராத அந்த இருண்ட காலத்திலையும் இயேசுவின் மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கையிலிருந்து ஒரு படி கூட பின்வாங்கல. ஒரு உத்வேகம் தர உணர்வு எப்பவும் இருக்கணும்னு அவசியமே இல்ல. வழிகளுக்கு மத்தியிலும் தொடர்ந்து செயல்பட தேர்ந்தெடுக்கிறது தான், அதுதான் உண்மையான விசுவாசம்.
அந்த இருட்டிலும் அவங்க எடுத்த அந்த உறுதியான தேர்வு இன்னைக்கு உலகெங்கிலும் 133 நாடுகள்ல மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பு செயல்பட வச்சிருக்கு. பல்லாயிரக்கணக்கான அருட்சகோதரிகள் இன்னைக்கும் அவங்களோட சேவையை தொடர்ந்துட்டு இருக்காங்க. தனிப்பட்ட அந்த ஆன்மீக இருளுக்கு மத்தியிலும் இயேசுவின் மீது அவங்க வச்ச விசுவாசம் இன்னைக்கு உலகத்துக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான ஒளியை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒண்ணுதான் சாட்சி. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களோட உணர்வுகள் எல்லாம் மங்கிப் போய் ஒரு இருண்ட இரவு உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது நீங்க எதை செய்ய தேர்ந்தெடுப்பீங்க? அன்னை தெரசாவின் வாழ்க்கை நமக்கு காட்டுற மாதிரி உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருட்டுல தான் அதிக பிரகாசமா ஜொலிக்கும். அதனால அடுத்த முறை உங்க நம்பிக்கைகள் மேல உங்களுக்கே சந்தேகம் வரும்போது அன்னை தெரசாவின் இந்த இருண்ட இரவின் தேர்வை கண்டிப்பா நினைவில் வச்சுக்கோங்க.